பெரிய உச்சத்தை தொட்ட ஒரு ஒரு நடிகர் இன்னைக்கு பாருங்க, ஏதோ இமயமலை போற வழியில ஒரு ஹோட்டல் நின்று ஒரு தொன்னையில இட்லி வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வேட்டியை கட்டிட்டு ஒருத்தர் அஜித்னு ஒருத்தர், அவர் என்னையே தான் வாழ்க்கைன்னு சொல்றேன், நீ போங்கடா அப்படிங்கிறாங்க. ஆனா ஒருத்தன் இந்த பஸ்ல மூதேவி எந்திரிச்சு நின்றிருந்தாலே இந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்காங்க. நடிகையின் பெட்ரூம் மேட்டர்கள், நடிகையின் பெட்ரூம் மேட்டர்கள் இதை கேளுங்க. அதுனா அதை காட்டு டைரக்டர் அழுத்தம், எதை காட்டு, இதெல்லாம் டைட்டில். யாரு? டிவி நடிகையின் எக்ஸ்போர்ட் மேட்டர்கள், அது பிராக்கெட்ல சேவ் போட்டாப்ல, எக்ஸ்போர்ட் மேட்டர்கள். அவங்க ரசனையை பாருங்க. அதுக்கடுத்து பாருங்க மோடியின் லீலைகளும் மஜா ஹீரோயின்களும். மோடி இருக்காரு நரேந்திர மோடி, அவரை கேவலப்படுத்துறதுக்கு இந்த மேட்டர் வரைக்கும் உள்ளது இழுத்துட்டு இருப்பாப்ல. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான பத்திரிகை நடத்துற நீங்க, நம்ம கலாச்சாரம் தெரியுமாடா, பெண்களுக்கான பண்பாடு தெரியுமாடா அப்படின்னு வீர வசனம் பேசுறாப்ல. யோ நீ பேசுறது அப்படின்னு யோ நீ நடத்துற பத்திரிகை மஞ்சள் பத்திரிகை மாதிரிதான். பேசிக் நாலேஜ் இல்லாம உண்மை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப புதுசா அவருடைய மனைவிக்கு 3.5 கோடி ரூபாய் செலவுல ஒரு வெள்ளியிலான ஒரு பீரோவை வாங்கி கொடுத்திருக்காரு. இது பியோர் வெள்ளியிலானது. இது 6 மாசமா 13 பேர் சேர்ந்து செதுக்குன்னு செதுக்கி இருக்கிறாங்க. அதாவது நெல் கொள்முதல் நிலையத்துல ஒரு சின்ன தகர சீட்டு கோடி போடாம வெறும் தார்பாயை போட்டு பொத்தி மலையில நனைஞ்சிட்டு கிடக்குது. நெல் மூட்டைகள்லாம் பயிரா விளைஞ்சிட்டு கிடக்குது. அதெல்லாம் கண்டுக்காம இங்க பியோர் வெள்ளியில பீர்வோ இப்ப தேவைதானா? அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கே காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே